டெய்லி வர வரன்னு சொல்லி இப்பயே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்க்க. ஹலோ, இன்னைக்காவது வரீங்களா இல்லையா? ஆமா, இப்படியே சொல்லுங்க. நான் டெய்லி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. வரீங்களா? உண்மையாவா? நான் வந்து பார்ப்பேன். ஓகே, வாங்க வாங்க வாங்க. வராங்களா? இன்னைக்காவது வராங்களான்னு பார்ப்போமா? நான் வெளியே வந்துட்டேன். வெளியே தெரியுறாங்களான்னு நான் பார்க்க போறேன். வீட்டுக்கு வந்தாச்சு, இங்க வராங்களான்னு பார்க்கலாம். ஆமா, அடா ஆமா, வராங்க. வாங்க வாங்க வாங்க. இதுல வேற டிராஃபிக்கா? வராங்கப்பா, எப்படியோ வந்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுக்கு தான் வெயிட்டிங். ஓ, வர வழியில வேற பேசிக்கிட்டே வராங்கப்பா இவங்க. வாங்கம்மா வாங்க. போதுமா கேப்பு? வாங்க, வெல்கம் டு நொறுக்கு தீனி. வாங்க, உள்ள போவோம் உள்ள போவோம் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல பாத்து. ஆமா, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால வரதே இல்லையா? ஆமா, சும்மா நான் தான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன், அப்படியே நடந்து ரோடு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு வர்றதே இல்ல சுத்தமா. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? இவங்க யாரையும் இல்ல, வரணும் தான் நினைப்பேன். இன்னைக்கு கூட பாரு, ஒரு 12 மணிக்கு மேல ஆகி போச்சு. அப்படி கொஞ்சம் சாப்பிட்டா தூங்கிடுறேன், அதனால வர முடியாது இல்ல. சரி, பாத்துக்கலாம். சரி இருங்க, ஏதோ போன் வருது, பேசிடுறேன். ஹலோ ஹலோ மேம், டெலிவரி வந்திருக்கு. அப்படிங்களா? ஆர்டர் போட்டது வந்தாச்சு மேடம். இல்லைங்களே. நீங்க ஆர்டர் போட்டது தான் மேடம். ஓ சரி சரி, ஓகேங்க. நீங்க வீட்டுக்கு வெளியிலேயே வச்சுட்டு போயிருங்க. கதவை தரங்க மேடம். இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கு வெளியிலேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அங்கேயே வச்சுட்டு போயிருங்க. ஆமா, கதவெல்லாம் திறக்க முடியாதுங்க. ஆமா, வேலையா இருக்கு. வச்சுட்டு போறீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னாச்சு? எதுக்கு கதவு வெளியில வைக்க சொல்ற? பார்சல இது ஒரு விஷயம் சொல்றேன். பார்சல் வந்திருக்கு, கதவு திறங்க குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆமா, என்ன? ஆனா நான் கதவே திறக்கல. ஏன் திறக்கல? நான் கூட இருக்கேன்ல, நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். யாருன்னா என்னம்மா, முன்ன பின்ன தெரியாதவங்க, நம்ம 2 பேரும் தனியா இருக்கோம். இப்பதான் நீங்க வந்தீங்க, இல்லன்னா நான் தனியா தானே வீட்டுல இருப்பேன். ஆமா, அப்புறம் நான் பாட்டு கதவு திறக்கலாமா? அதுக்கு பார்சல் வந்தா வாங்காததுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? லேட்டஸ்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்படியா? என்ன நியூஸ் பார்த்த? அதுக்குதான் இங்க வரணுங்கிறது. இங்கேயும் வர்றது கிடையாது. நான் எப்படி உங்களுக்கு நியூஸ் எல்லாம் சொல்லுவேன்? ஆமா, இங்க வந்தாதான் சொல்லுவேன். என்ன செய்யுது? நாளைல இருந்து டெய்லி வந்துருங்க, சரியா? ஓகே ஓகே. என்ன ஆச்சுன்னா, இதுல இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. ஷாக்கிங்கா? ஆமா. ஐயோ, நான் எதுவுமே ஆர்டர் போடல. ஆர்டரே போடலையா? ஆமா. ஆர்டர் போடாம எப்படி ஆர்டர் வரும்? ஆர்டர் போடாம தான் இப்ப வந்து கதவு தரங்க ஆர்டர் கொண்டு வந்திருக்கோம், ஐயோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்ன சும்மாவே நீங்க வெளியே வச்சுட்டு போங்க அப்படி சொன்னேன். அப்படியா? என்ன விஷயம்னு சொல்றேன், சொல்லு, நீங்களும் கேட்டுக்கோங்க. என்ன ஆச்சுன்னா, இப்ப பாருங்க, நான் எதுவுமே ஆர்டரே போடல. சரி, ஆனா எனக்கு போன் வருது, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன், கதவு தரங்க அப்படி சொல்றாங்க. ஆமா, இப்போ நான் வந்து ஃப்ரீக்வெண்டா வாங்குற ஆளா இருந்ததுன்னா நம்ம கேட்டோம், இப்போ மேபி நாளைக்கு வரது இன்னைக்கு வந்துருச்சோ அப்படின்னு கதவை திறந்துருவோம். என்ன கேட்டாக்கா, யாராவது எதாவது கொடுத்தா கூட நீங்க வந்து அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியில ஏதாவது ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து அதை வச்சிட சொல்லுங்க, அதுதான் பெஸ்ட். அதுவும் தனியா இருக்கும்போது, வீட்டுல தனியா இருக்கும்போது டோரை திறந்து அவங்க கிட்ட போய் வாங்கவே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த நியூஸ் தான் இப்ப சொல்ல போறேன். சொல்லு சொல்லு. ரீசெண்டா ஒருத்தவங்க இதே மாதிரிதான் வந்து ஆன்லைன்ல ஏதோ அடிக்கடி வாங்குற பழக்கம் இருக்கு போல் இருக்கு. அவங்க இதே மாதிரி ஏதோ வாங்கிட்டே இருப்பாங்க போல. இப்ப இருக்கு இல்லைங்களா நிறைய ஆப்ஸ் எல்லாம், ட்ரெஸ் வாங்குறாங்க, காய்கறி பழம் வாங்குறாங்க, எல்லாமே வாங்குறாங்க ஆன்லைன்ல தான். அந்த மாதிரி நிறைய போடுறேனே, நான் கூட வாங்கிருக்கேனே. ஏன், நம்ம இந்த மைக்கு கூட அப்படித்தானே வாங்கணும், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நீ வாங்கினல்ல. ஆமா, ஆனா அப்பால இந்த நியூஸ் நான் பாக்கல, தெரிஞ்சிருந்தா நான் வெளியவே போயிருக்க மாட்டேன். அப்படியா? என்னாச்சு தெரியுமா, நம்ம ஏதோ ஆர்டர் போட்டிருக்கோன்ற ஆர்வ கோளாறுல கதவை திறந்து வெளியே போறோம். ரீசெண்டா ஒருத்தவங்க தனியா வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எவ்வளவு ஏஜ் இருக்கும்னு எனக்கு தெரியல, ஒரு 50-60 இருந்திருக்கும் போல் இருக்கு. ஆமா, கதவை திறந்து வெளியே போயிருக்காங்க. அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு, டோர் வந்து இந்த டோர் மட்டும், கேட் இல்ல போல் இருக்கு அவங்க வீட்டுல, டோர் மட்டும் தான் இருந்திருக்கு. அதனால வந்து ஃபுல்லா கதவு திறந்ததும் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத டைம் தான். மோஸ்ட்லி இந்த லஞ்ச் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 12 to 3 o'clock, 12 to 3 o'clock பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரோட்ல எல்லாம் எங்க தெருவுல வந்து ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ நம்ம வீடு மாதிரிதான் போட்டிருக்கு அவங்க வீடுமே. அங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்து
அவங்க வந்து உள்ள டக்குன்னு அந்த பர்சன் வந்திருக்கிறாரு டெலிவரின்னு சொல்லிட்டு கதவை தட்டி இவங்களும் திறந்துருக்காங்க. வயசானவங்க தானே கொஞ்சம், உள்ள வந்து கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிற நகையெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. செயின் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரோட்ல போனாதான் செயின் ஸ்நாக்கிங் பண்றாங்கன்னா இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் யாராவது நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியிலேயே வைக்க சொல்லிடுங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. அவங்க ஆர்டர் பண்றது கூட பயமா தான் இருக்கு அப்போ. ஆமா ஆமா, அதாவது நமக்கே தெரியும் ஆர்டர் நம்ம பண்ணோமா இல்லையான்னு. அவங்களுக்கு அந்த மாதிரி பொய்யா தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆர்டரே பண்ணல. அவங்க நினைச்சிருக்காங்க நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரோ ஆர்டர் பண்ணிருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தையெல்லாம் இருக்கு, பசங்க அப்புறம் காலேஜ் படிக்கிற பையன்லாம் இருக்காங்களாம், அவங்க போயிட்டாங்களாம். சரி ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரு எப்பயும் போலதானே அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஆர்வத்துல திறந்துட்டு இருக்காங்க. திறந்த பிறகு இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சவரன் விலை என்ன விலை விக்குது. அவங்க ஈஸியா உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சவரன் நகை செயின் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தான் அதனால நீங்களும் வந்து யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வெளியே போய் வாங்குங்க. வீட்டு கதவு வாசல் உள்ள வரைக்குமே வந்து யாரையுமே வந்து அலோவ் பண்ணாதீங்க. இது வந்து தவறு இல்லை, நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். முக்கியமா வந்து இப்ப இதை பாக்குறவங்க மேபி அந்த டெலிவரி பாய்ஸ் இருந்தா உங்களுக்கு கூட கோவம் வரலாம், என்னடா அது இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அதாவது நான் உங்களை சொல்லல, உங்களை மாதிரிலாம் கூட வேஷம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதான் உண்மை. ரோட்ல போனா செயின் பறிக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகவே பயமா இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ளேயே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து புது விதமா வந்து அவங்க வந்து யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இனிமேல் திறக்க மாட்டேன்பா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திறப்பேன். நம்ம ஏதாவது பண்ணி ஆர்டர் பண்ணிருக்கோமா இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறமா டோர் ஓபன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதை விட பெட்டரு அவங்கள வந்து வெளியவே நிக்க சொல்லுங்க, நீங்க போய் வாங்கிக்கோங்க. வெளியில காம்பவுண்ட் வால் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது பிளேஸ்ல வந்து வச்சுட்டு போயிட சொல்லுங்க, வாசல்ல வச்சுட்டு போங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி. ஆமா ஆமா, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு நொறுக்கு தேவை. அப்படியா, ரொம்ப நாளாச்சு கேட்டு. ஆமா சரி, இது ஒரு நல்ல அவேர்னஸ் தானே. தனியா இருக்கிற லேடிஸ் எல்லாம் பத்திரமா இருங்கம்மா. இது லேடிஸ்க்குன்னு நான் சொல்லல, வீட்டுல வயசான ஜென்ஸ் கூட இருக்கலாம், பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரு 60-70 வயசு இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் ரொம்ப சுலபமா வீட்டுக்குள்ள வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள யாராவது உள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும். ஓகே, சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.